Hi, welcome to Live with Food. நம்ம இன்னைக்கு ஆப்பிள் பாதாம் குல்ஃபி பார்க்க போறோம். இது ஒரு ஈஸியான ரெசிபி. வீட்ல இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இப்போ முதல்ல ஒரு கப்ல பாதாமை சுடுதண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில பால் எடுத்துர்க்கேன். இது பசும்பால், காய்ச்சி ஆற வைத்த பசும்பால். இது கொஞ்சம் நல்லா சுண்டணும், அதனால அடுப்பை சிம்ல வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்பூன் இந்த பாலில் போட்டுடலாம். நம்ம இப்போ சிம்ல வச்சுட்டு இப்போ இந்த பாதாமை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடலாம். இதோட கட் பண்ணி வச்ச ஆப்பிளை சேர்த்துக்கலாம். ஆப்பிளில் தோல் நீக்கி இதோட ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூவை பாலோட கலந்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா சுண்டி இருக்கு. ஸ்பூன் போட்டதுனால அடிப்பிடிக்காமையும் இருக்கும். இப்போ நம்ம மெதுவாக ஸ்பூனை மட்டும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு பால் குறுகி இருக்குது. இந்த டைமில் ஸ்வீட்டுக்காக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்குங்க. இந்த இனிப்பே கரெக்டாக இருந்தது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் தண்ணி ஆகும். 2-3 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நல்லா கண்டென்ஸ்டு மில்க் ஸ்டேட்டில் வந்துடும். நமக்கு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். நம்ம இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். நம்ம இப்போ மோல்டில் அரைச்சி வச்சிருந்த மில்கை சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இதை 6-7 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான குல்ஃபி தயாராகிடுச்சு. ஹெல்த்தியான குல்ஃபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மருக்கு நல்லா மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான குல்ஃபி தயாராகிடுச்சு. ஆப்பிள் பாதாம் குல்ஃபி டேஸ்ட் அபாரமாக இருக்கும். நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.